மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வம் எம்பி தங்க தமிழ்ச்செல்வனோடு இணைந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதனை பார்க்கலாம். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய அரசு அவருடைய பொருளாதார வளர்ச்சி 8% தான். ஆனால் மத்திய அரசு நிதி தர மறுத்த போதிலும் மாநிலத்தில் மாநில நிதியை மட்டுமே வைத்துக் கொண்டு நம்முடைய பொருளாதாரத்தை 11.81% உயர்த்தியிருக்கின்ற பெருமை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே சாரும் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். போடிநாயக்கனூர் நகரம், போடிநாயக்கனூர் தொகுதி, போடிநாயக்கனூர் நகரத்தில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றினால் தண்ணீருடைய தேவை அதிகமாகும். அதை கருத்தில் கொண்டு ஏற்கனவே கொட்டக்குடியில் ஒரு பைப் வருகிறது நீரேற்று நிலையத்திற்கு. இன்னொரு ஜியோ பைப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். முல்லை பெரியாறிலிருந்து ராட்சசை பைப்பின் மூலமாக அங்கிருந்து வாட்டரையும் அதையும் தலைமை நீரேற்று நிலையத்தை கொண்டு போய் சேர்த்து நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி போடி நகரத்தில் 10 லட்சம் லிட்டர் கொள்ள கொண்ட மிகப்பெரிய ஓவர் டேங்க் 2 கட்டப்பட்டு தண்ணீர் சுத்தப்படுத்தி இன்றைக்கு போடி நகரத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். இந்த நீரில் 14 லட்சம் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு நம்ம பங்காருசாமி குளத்துக்கு விடப்படுகிறது. அதனால் என்ன, பங்காருசாமி குளத்தில் கீழே இருக்கின்ற அத்தனை விளைநிலங்களும் 2 போகம் எடுக்கின்ற விளைநிலங்களாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 18ஆம் கால்வாய் தேவாரத்தோடு நிறுத்தப்பட்டிருந்தது. அதை நீட்டிப்பு கால்வாயை கூவலிங்கமாறு வரை சென்று கூவலிங்கமாறு கொட்டக்கூரி சென்று இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற விவசாய நிலங்கள்லாம் நீர் ஊற்றப்பட்டு போர்லாம் நீரில் மேலே வந்துருச்சு, கிணறுல தண்ணி மேலே வந்துச்சு, விவசாயம் ஜோராக நடந்துகிட்டு இருக்கு என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய மாணவ செல்வங்கள் நம்முடைய மாவட்டத்திலேயே படிக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு வெளி மாநிலங்களோ அல்லது வெளிநாட்டுக்கு செல்லாமல் இருப்பதை கருத்தில் கொண்டு அத்தனை கல்வி நிறுவனங்களும் அரசு கல்வி நிறுவனங்களாக இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. போடிநாயக்கனூர் நகராட்சியில் அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரி, அரசு பாலிடெக்னிக், அரசு ITI, அரசு நர்சிங் காலேஜ், அரசு சட்டக்கல்லூரி, அரசு கால்நடை மருத்துவமனை, இப்படி அத்தனை கல்வி நிலையங்களும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்காக அரசு சார்ந்த கல்லூரியாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பெரிய சாலைகளை தார் சாலைகளாகவும் சிறிய சாலைகளை சிமெண்ட் சந்து அல்லது பேவர் பிளாக்காகவும் உருமாற்றப்பட்டிருக்கிறது என்பதையும், ரேஷன் கடைகள் தேவையான இடங்களில் சொந்த கட்டடத்தில் ரேஷன் கடைகள் நிறுவப்பட்டிருக்கிறது என்பதையும், அங்கன்வாடி மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், சமுதாய கூடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும், அனைத்து நிலைகளிலே மக்கள் சுபிட்சமாக அமைதியாக அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும், சிறுபான்மை இன பெருமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கிக் கொண்டிருப்பது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக அரசு. எந்த நேரத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சின்ன இடர்பாடு வந்தால் அதை தடுத்து நிறுத்துகிற சக்தியாகத்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது என்பதை நான் இங்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.